இதுக்குத்தான் இவ்வளவு பில்டப்பா, வாய்ப்பு கிடைக்காதப்பெல்லாம் வாய்ப்பே இல்ல, அப்புறம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்னு கேக்குறது. அப்படி கஷ்டப்பட்டு கிடைச்ச வாய்ப்புல ஒரு 50 கூட அடிக்க மாட்டீங்க. 3 மேட்ச் சார், இன்னும் உங்களுக்கு எத்தனை மேட்ச் வேணும் அப்படின்னு பல கிரிக்கெட் ஃபேன்ஸ் தங்களுடைய கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ கேள்விகளும் யாரு மேல வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் பிளேயரான கருண் நாயர் மேல தான் வந்திருக்கு. அவரு இதே இங்கிலாந்துக்கு எதிராக 2016ல ஒரு டெஸ்ட் மேட்ச்ல ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சு ஒரு மாபெரும் சாதனையை படைப்பார். ஆனா அதுக்கப்புறமா அவருக்கு பெருசா வாய்ப்பும் கொடுக்கல, கொடுத்த வாய்ப்புல அதை சரியாவும் பயன்படுத்திக்கல. அதுக்கு ரொம்ப முக்கியமா என்ன சொன்னாங்க அப்படின்னா அவருக்கு காயம், நிறைய மேட்சஸ்ல அவர் அன்ஃபிட்டா இருந்தாரு, அதனாலதான் அந்த இடத்தை இழந்துட்டாருன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறமா அவர் கடுமையாக பயிற்சி பண்ணி உள்நாட்டில் நடக்கக்கூடிய டொமஸ்டிக் மேட்சஸ் எல்லாம் அடி நொறுக்கிட்டாரு. அதே போல கவுண்டி கிரிக்கெட்ல கூட பயங்கரமா செஞ்சுரிலாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. சோ இப்படிப்பட்ட கருண் நாயருக்கு வாய்ப்பு கொடுங்கப்பா, அவருக்கு இன்னொரு சான்ஸ் வேணும் அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சூழல தான் விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க 2 பேர் ரிட்டையர்ட் ஆகுறாங்க. அதன் காரணமாக அந்த இடம் கிடைக்குது இவருக்கு. சோ இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல இவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. இதுல முதல் மேட்ச் பாத்தீங்கன்னா அவரும் சாய் சுதர்சனும் இறங்கியிருந்தாங்க புதுசா. ஆனால் சாய்க்கு 2வது மேட்ச்ல இருந்து வாய்ப்பு கொடுக்கல. இவரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பெருசா அடிக்கலனா கூட இவருக்கு வாய்ப்பு வழங்கிட்டே இருந்தாங்க. பட் அந்த வாய்ப்பு அவர் யூஸ் பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா 0ல ஸ்டார்ட் பண்ணி அடுத்த இன்னிங்ஸ்ல 20, அடுத்த மேட்ச்ல 31, 26, இப்போ தேர்ட் மேட்ச்ல 40. சரி, செகண்ட் இன்னிங்ஸ்லயாவது நல்லா அடிப்பாரு, 193 ரன் தான் இலக்கு. இந்த இடத்துல நின்று ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா செம்மையா இருக்கும், ஒரு மிகப்பெரிய வரலாறா இருக்கும்னு நினைக்கிறப்ப இந்த இன்னிங்ஸ்லயும் வெறும் 14 ரன்களை அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு. இதுதான் ஃபேன்ஸ்க்கு ஒரு பயங்கரமான கேள்விகளை எழுப்பி இருக்கு. ஏன்னா இவ்வளோ வாய்ப்பு கொடுத்தோம், ஏன் சொதப்பணும்? இந்த மாதிரி வாய்ப்புலாம் எல்லாருக்குமே கிடைக்காது. செகண்ட் சான்ஸ் கிடைச்ச பிளேஸ்ல ரொம்ப கம்மி. அப்படி கொடுக்கும் பட்சத்துல இவர் அதை நல்லா யூஸ் பண்ணிருக்கணும், ஆனா பண்ணல. அதன் காரணமாக ஃபர்ஸ்ட் மேட்ச்ல உள்ளே இறக்கி இப்ப வெளியில உட்கார வச்சிருக்கீங்களா சாய், அவரை இறக்குங்கப்பா அப்படின்னு பல பேரும் தன்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.